ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குன்னா, அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி சுந்தர சோழரை பார்க்குறதுக்கு முதன் மந்திரி அனிருத்தர் மட்டும் உள்ள சக்கரவர்த்தியோட அறைக்குள்ளே போனார். பக்கத்து அறையில் தான் நம்ம குந்தவை, பூங்குழலி, ஆழ்வார்க்கடியான், அப்புறம் மகாராணி எல்லாருமே இருந்தாங்க. அவர் கிட்ட சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி என் பொண்ணு கூட எனக்கு எதிராக செயல்படுறா, எனக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சிக்கு உதவி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறா, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு இது இருக்குது, ஒரு அந்த விஷயத்த சொன்னால் உங்களோட மனசு இன்னும் கஷ்டம் அடையும், அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறாவ அப்படின்ட்டு அனிருத்தர் சொன்னார். அப்புறம் இந்த மாதிரி கோடிக்கரையிலேருந்து வந்த பொண்ணை யாரையோ கூட்டிகிட்டு வந்ததா சொன்னீங்க, அவளை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு சக்கரவர்த்தி. உடனே அனிருத்தர் இப்படி கையை தட்டுறாரு. கையை தட்டினோடனே அங்கே பக்கத்து அறையிலேருந்து ஆழ்வார்க்கடியானும் நம்ம பூங்குழலியும் வராங்க. பூங்குழலியை பார்த்த உடனே அவர் அப்படி உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு, இந்த பொண்ணு இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லைன்னு அப்படின்ட்டு சக்கரவர்த்தி அனிருத்தர்கிட்ட கேட்குறாரு. அனிருத்தர் ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்ததில்ல, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரியான முகமாக இருக்குது. இந்த முகம் இந்த முகஜாட இவளோட எங்கேயோ யாரையோ நான் பார்த்துருக்கேன், முகத்தை பார்க்கும்போது வேறு யாரோட ஞாபகமோ எனக்கு வருது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்ம கோடிக்கரையில் இருக்கிற கலங்கரை விளக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம தியாக விடங்கரோட பொண்ணு தான் இவ அப்படின்னு சொன்னானே. அப்படியா, தியாக விடங்கரோட பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு, இவளோட அத்தையோட முகஜாடை இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அவளோட அத்தையோட முகஜாடை கொஞ்சம் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காளே அப்படின்ட்டு, இவளோட அத்தை மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு வாய்க்குள்ளே முணங்குறாரு. அவர் முணங்குறது லேசாக பூங்குழலியோட காதில் விழுந்துடுது. பூங்குழலி வரும்போது இந்த மாதிரி சக்கரவர்த்தியை பார்த்து, உண்மை ராணி இந்த மாதிரி ஆனதுக்கு, இப்படி காட்டில் அலைஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த சக்கரவர்த்தி சுந்தர சோழர் தான் காரணம், அதனால அவங்க அத்தையை இந்த மாதிரி செஞ்சதுக்கு அவர் கூட சண்டை போடணும், அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு இருந்தா. ஆனால் சக்கரவர்த்தியை பார்த்தோன்னே அவளுக்கு அந்த நினைப்பே போயிடுச்சு. இந்த மாதிரி சக்கரவர்த்தி கிட்ட சண்டை போடணும்னு இருந்த அவளோட எண்ணத்தை நினச்சி அவளே வெட்கப்படுறான். ஏன்னா சக்கரவர்த்தியோட உடல்நிலையும் சரியா இல்லை, மனநிலையும் சரியா இல்லை. அவர் ஏதோ மாதிரி இருக்கார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவரோட முகமும் அவ்வளவு இதாக தான், அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அப்புறம் சுந்தர சோழரை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. சுந்தர சோழரோட அழகில் மயங்கி பார்க்குற மாதிரி அப்படி பார்த்துட்ருக்கா. உண்மையிலேயே இளவரசர் அருண்மொழிவர்மரை பெற்ற தந்தை இவராக தான் இருக்கணும், அவர் மாதிரியே இவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவரை கிட்ட வந்தால் நம்ம சண்டை போட வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே அப்படி அவளுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தை விட்டுடுறா. அப்புறம் சக்கரவர்த்தியோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருந்தான்னு இங்கே நம்ம அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணே இங்கே பாரு, இது வரைக்கும் நீ என்னெல்லாம் உனக்கு எந்த விஷயம்லாம் தெரியுமோ அந்த விஷயத்தெல்லாம் சக்கரவர்த்தி கிட்ட ஒன்று விடாமல் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா, வாயே திறக்க மாட்டேங்கிறா. அப்போ சக்கரவர்த்தி கேட்குறாரு, இந்த பெண்ணுக்கு பேச வருமா, இல்லை அவளோட அத்தை மாதிரி இவளும் ஊமையா அப்படின்னு கேட்குறாரு சக்கரவர்த்தி. அப்போ அனிருத்தர் சொல்கிறாரு, இந்த பொண்ணா ஊமையா, இந்த பொண்ணு பேச ஆரம்பித்தா எப்படி பேசுவா தெரியுமா, 9 பெண்களோட பேச்சை இவ பேசிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாரு.
அப்படி சொல்லும்போது சக்கரவர்த்தி பயங்கரமாக சிரிக்கிறாரு. அவரோட சிரிப்பு வந்து அந்த அறையில் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது, எதிரொலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அப்படி சிரிச்சுட்டு, சரி இப்போ ஏன் வந்து வாயை மூடிட்டு இருக்கா, என்னை பார்த்தா வந்து எல்லாருக்குமே வாயை அடைச்சி போயிடுதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, முதல் முறையாக அவங்கள சக்கரவர்த்தியை வந்து நேரில் பார்த்துருக்காருல, அந்த ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்கா. மற்றபடி வந்து பேச ஆரம்பித்தான்னா பெரிய வாயாடி, இவளை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படின்ட்டுலாம் வந்து அனிருத்தர் சொல்கிறாரு. அப்புறம் பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அருள்மொழிவர்மரை பற்றி சக்கரவர்த்தி கேட்குறாரு. இந்த மாதிரி அனிருத்தர், முதன்மந்திரி அனிருத்தர் சொல்கிறது உண்மைதானா, என்னோட பையன் அதாவது இளவரசன் அருள்மொழிவர்மன் வந்து கடலில் மூழ்கி சாக போனானா, அந்த நேரத்தில் நீ தான் போய் அவனை காப்பாற்றினியா, அவனை நாகைப்பட்டினத்தில் விட்டுருக்கியா அப்படின்ட்டெல்லாம் கேட்குறாரு. எதுக்கு அவனை நாகைப்பட்டினத்தில் விட்ட, ஏன் அவனை இங்கே ஏன் கூட்டிகிட்டு வரல, தஞ்சைக்கு ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்ட்டெல்லாம் கேட்குறாரு. இப்படியெல்லாம் கேட்டக்கப்புறம்தான் பூங்குழலிக்கு ஒரு சுயநினைவே வருது. அப்படி சுயநினைவு வந்தக்கப்புறம், ஆமாம் நான் தான் வந்து இந்த மாதிரி அருள்மொழிவர்மரை காப்பாற்றி அங்கே நாகைப்பட்டினத்தில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது இந்த சக்கரவர்த்தி என்ன கேட்குறாருன்னா, ஏன் அவனை வந்து இங்கே விட்டுருந்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, அருள்மொழிவர்மர், இளவரசர் அருள்மொழிவர்மர் வந்து அப்போ ரொம்ப குளிர் காய்ச்சலால் ஜுரத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவரை நாங்கள் வந்து எங்கள் படகுல தான் கூட்டிகிட்டு வந்தோம், படுக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவரால் அப்போ எந்திரிக்க கூட முடியலை, ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அதனால நாங்கள் நாகைப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்தில் கொண்டு போய் விட்டோம். அங்கே இருக்க வைத்தியர்கள் வந்து இளவரசருக்கு வைத்தியம் செய்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி அவருக்கு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னு சொல்கிறா பூங்குழலி. அப்படியா, அப்போ வந்து முதன் மந்திரி சொன்னது உண்மைதானா அப்படின்ட்டு கேட்குறாரு சக்கரவர்த்தி. ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னான்னு வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி பூங்குழலி வந்து சக்கரவர்த்தியை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே தான் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை வருது. அப்புறம் வந்து அங்கே பக்கத்து அறையிலேருந்து குந்தவை வந்து இங்கே தான் இருந்தா, திருப்பி அங்கே பக்கத்து அறைக்கு போயிருந்தோடனே அங்கே இருந்து மகாராணியை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா குந்தவை, வானதி, அதுக்கப்புறம் மகாராணி மலையமானோட பொண்ணு, அதாவது நம்ம சக்கரவர்த்தியோட மனைவியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி மகாராணி அங்கே உள்ளே வரும்போது, முதன் மந்திரி இன்னைக்கு இவ்வளோ போதும், சக்கரவர்த்தியை ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் நல்லா ஓய்வு எடுக்கணும்னு வந்து வைத்தியர்கள்லாம் கட்டளையிட்டு இருக்காங்க, அதனால இன்னைக்கு எல்லாரையும் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, சரி இந்த பொண்ணு வந்து நிறைய பாட்டெல்லாம் நல்லா பாடுவாளாமே, அப்படி பாட சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு மகாராணி சொல்கிறாங்க. அப்போ பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் அப்படி பாட ஆரம்பிக்கிறாங்க, பழைய பாசுர பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. பூங்குழலி ஒரு பாட்டு பாடுறா, அப்புறம் ஆழ்வார்க்கடியான் வந்து ஆழ்வார்களோட பாட்டு, பெருமாளோட பாட்டெல்லாம் வந்து பாடுறாரு. அதை கேட்ட உடனே சக்கரவர்த்திக்கு அவ்வளோ மன நிம்மதியாக இருக்குது. அவர் கண்ணை மூடிட்டு இது பூங்குழலி பாடுற பாட்டை கேட்டு அப்படி சந்தோஷமாக இருக்குது. மனசில் இந்த எல்லா கஷ்டமும் போன மாதிரி இருக்குது அவருக்கு. உடனே அப்படி கண்ணை மூடிட்டு நல்லா கேட்டுட்ருக்காரு. அப்புறம் சரி போதும் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மகாராணி. அப்புறம் மகாராணி போக சொன்னதுக்கப்புறம் பூங்குழலியும்
போயிடுறா. ஆழ்வார்க்கடியானும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மகாராணி மட்டும் இருக்காங்க. வானமாதேவி, மகாராணியோட பேர் வானமாதேவி, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழித்து மகாராணியும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஏன்னா அங்கேருந்து குந்தவை பக்கத்து அறையிலேருந்து ஒரு செய்கை காமிக்கிறான். எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செய்கை காமிச்ச உடனே வந்து மகாராணியும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த அறையில் சக்கரவர்த்தி மட்டும்தான் இருக்கார். அவர் நல்ல இது அவரோட மூச்சு காற்று, அவர் அப்படி மூச்சு விட்டுற சத்தம் மட்டும்தான் இருக்குது. அப்படி வந்து சக்கரவர்த்திக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து சக்கரவர்த்தி ஒரு படகுல படுத்துக்கிட்டு இருக்காரு. எதிரில் வந்து நம்ம பூங்குழலி அப்படி வந்து கடலில் படகை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி படகை வந்து தள்ளிட்டு போகும்போது வந்து சக்கரவர்த்தி பூங்குழலிக்கிட்ட இந்த மாதிரி, பூங்குழலி நீ ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பூங்குழலியும் பாட்டை பாடுறா. அப்படி பாடுறத கேட்டவுடனே இவ்வளோ நல்லா பாடுற, இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அவர் வந்து இருக்கார். அப்புறம் வந்து பார்த்தா அந்த கடலில் பெரிய அலை அலையாக எழும்புது. அப்புறம் வந்து பெரிய பெரிய அலையாக வருது. புயல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இடி இடிக்குது, மின்னல் வருது. எல்லாமே வந்து காற்றுல, அதாவது படகுல இருந்த அந்த பாய்மரம்லாம் அப்படி கிழியுது. ஆனால் அந்த படகு மட்டும், பூங்குழலியோட படகு மட்டும் எதுவுமே ஆகலை. அது வந்து ஊஞ்சலாடுற மாதிரி அலைக்கு மேலே அப்படி ஆடிட்டுருக்கு. நேராக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கடைசியாக பார்த்தா அந்த கடலில் போயிட்டு இருந்த படகு வந்து இலங்கைக்கு வந்துடுது. இலங்கைக்கு வந்த உடனே அந்த இடத்துல வந்து தீவு, நிறைய தீவு இருக்குது. குறிப்பாக சக்கரவர்த்தி வந்து அந்த காலத்தில் அவர் வந்து ஒரு தீவில் இருந்தார்ல, அந்த தீவில் வந்து இப்போ படகு நின்றுருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏன் பூங்குழலி பாடுறதை நிறுத்திட்ட, பாடு, நல்லா பாடு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஆனால் ஒரு சத்தத்தையும் காணும். எங்கேயோ வந்து எனக்கு சொர்க்கத்தையே திரும்ப காமிச்சிட்ட நீ, நான் இங்கே தான் வந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்ட்டெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்போ எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஆனால் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. படகுல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அப்படி திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அவருக்கு எதிரில் வந்து பூங்குழலி இல்லை. பூங்குழலிக்கு பதிலாக மந்தாகினி தேவி இருந்தாங்க. மந்தாகினியை பார்த்தோன்னே, மந்தாகினி நீயா, உண்மையிலே நீ தானா, கனவில்லையே இது, நீ உண்மையிலே நீ தான் வந்துட்டியா, வந்து நீ தானா அப்படின்ட்டு அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு. அது கேட்ட உடனே அவர் வந்து அப்படி வந்து இந்த மாதிரி எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, உன்னை பார்த்தது, பழகினது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் சொல்லும்போது அந்த உண்மை ராணி, அதாவது மந்தாகினி தேவி வந்து வாயை திறக்காமல் அப்படியே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம்தான் சுந்தர சோழருக்கே தெரிய வருது, வந்து பேச மாட்டா, வாய் பேச முடியாது, மந்தாகினிக்கு அதுவும் கேட்காது அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. ஆனால் அவரோட உதடு அசைவை வச்சு அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது மந்தாகினியால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. மந்தாகினி சுந்தர சோழர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு லேசாக ஒரு புன்னகை மாதிரி அப்படி பார்த்து சுந்தர சோழரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா, 25 வருஷத்துக்கு முன்னால் சுந்தர சோழர் எப்படி அவங்கள வந்து பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இருக்காங்க. அவ்வளோ இளமையாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்படி வந்து மந்தாகினியே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு சுந்தர சோழர். அப்படி வந்து சுந்தர சோழர் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு மந்தாகினி கிட்ட எந்திரிச்சு அவங்க பக்கம் போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அவரால் எந்திரிக்க முடியலை.
அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைல்ல, அதனால இங்கே பாரு மந்தாகினி, என்னால் எந்திரிச்சு வர முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ தான் என் பக்கத்தில் வரணும், என் பக்கத்தில் வா அப்படின்னு கையை காமிக்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி மந்தாகினி எந்திரிச்சு வராங்க. மந்தாகினியை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவருக்கு வந்து என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருதுன்னா, வந்து அவர் அங்கே தஞ்சாவூரில் அவரோட குடும்பத்தோட வந்து உல்லாச படகுல அப்படி போன விஷயம் வந்து ஞாபகம் வருது. அப்போ அவரோட செல்ல புதல்வனான அருள்மொழி வந்து காவேரி ஆறில் விழுந்தப்போ அருள்மொழி எங்கேன்னு நிறைய பேர் அப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா காவேரி ஆறில் குதிச்சிடுறாரு. அருள்மொழியை தேடி பார்க்குறாரு, ஆனால் எங்கேயுமே இதாகல. அப்போ ஒரு பெண் வந்து அந்த அருள்மொழியை தூக்கி அப்படி வந்து தண்ணிக்குள்ளே வந்து அப்படி உடம்பை போட்டு என்னமோ அருள்மொழியை கொல்ற மாதிரி அவருக்கு ஏதோ தோணுது. ஆனால் அருள்மொழியை காப்பாற்றி அவர்கிட்ட வந்து குடிச்சிட்டு போனாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவரோட கனவுல அது திரும்ப வருது. அப்படி வந்து நினச்சிட்ருக்காரு. அப்படி அப்படியே வந்து பழைய இதெல்லாம் ஞாபகம் வந்து அப்புறமா அப்படி தூங்கிடுறாரு. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து குந்தவை, அதுக்கப்புறம் பூங்குழலி எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, சக்கரவர்த்தி கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்களா, மந்தாகினி தேவியை கூட்டிகிட்டு வந்த உண்மையை சொல்ல போகிறாங்களா, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன். வந்து போடுறியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.